நான் உங்கள் சரவணன். ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் சேனலை நம்பி இருக்கிற நிறைய மாணவர்களுக்கு நிறைய தேவைகளையும் அதோடைய கடமைகளும் எனக்கு அதிகமாக உள்ளது. ஸோ அதை என்னால் முடிந்தவரை என்னோட அனுபவத்தை உள்ளே கொண்டு வரணுன்ற ஒரே காரணத்தினால அனைத்து எம்பிபிஎஸ் படிப்பு சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் சொல்லி வந்துகிட்டே இருக்கிறோம். ஸோ இது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கல்லூரிகள் டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. தமிழ்நாட்டில் இருக்கிற 16 கல்லூரிகளாக இருக்கட்டும், பாண்டிச்சேரியில் இருக்கிற 4 கல்லூரிகளாக இருக்கட்டும், அதை வரிசைப்படுத்துதல், நாட் ஃபார் த ரேங்கிங், இது வரிசைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? குவாலிட்டி, பிஜி கோர்ஸ் ஆஃபர், பேஷண்ட் ஃப்ளோ, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்யூப்மெண்ட்ஸோட லிஸ்ட்டு, ஏற்கனவே என்னோட மாணவர்கள் படிக்கிறோடைய ஃபீட்பேக், இதெல்லாம் அடிப்படையில் இதை நான் வரிசைப்படுத்தியிருக்கிறேன். நாட் ஃபார் த ரேங்கிங். முக்கியமாக சில விஷயங்கள் இந்த கல்லூரியோட அகாடமிக்குள்ளே நம்ம போகிறது இல்லை, அதோடைய தகவலை பற்றி வச்சு நம்ம வரிசைப்படுத்தலை. அதே போல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் குவாலிஃபைடு, அதை வச்சு நம்ம வரிசைப்படுத்தலை. நம்ம வரிசைப்படுத்தியிருப்பது வெளியிலேருந்து பார்க்கப்படுற 4 விஷயங்கள்: உள்ளே படிக்கிற மாணவர்களோட ரிவ்யூ, பிஜி கோர்ஸ் அவைலபிலிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த காலேஜ், பேஷண்ட் ஃப்ளோ அண்ட் ஹாஸ்பிட்டல். இதெல்லாம் பொறுத்து நம்மை இந்த கல்லூரிகளை நம்ம வரிசைப்படுத்துகிறோம். அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேனே உங்களுக்கு புரியும். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ எனக்கு இது ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கறது மட்டும்தான், அதற்கப்புறம் we will decide. சரிங்களா? ஸோ நான் இந்த டீம்டு யூனிவர்சிட்டி கேட்டகரியில் தமிழ்நாட்டில் மொத்தம் 12 கல்லூரிகள் பார்க்கிறோம். 13வது இடம் 14வது இடம்ன்றது இந்த வருடம் 2 கல்லூரிகள் என்எம்சியில் புது கல்லூரிகளாக விண்ணப்பித்து நிலுவையில் இல்லை அப்ளிகேஷன் ஆனது. சரியாக கண்டிப்பாக வந்துடும், குவாலிஃபை ஆகிடும். அதாவது புது கல்லூரிகளாக நம்மளுடைய கவுன்சிலிங்கில் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வரலாம், பரவாயில்ல, செகண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்டில் வந்துடும். நமக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசனமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஸோ அந்த கல்லூரிகளை நான் 13வது இடத்துலையும் 14வது இடத்துலையும் வருகிறேன். சரிங்களா? ஸோ நான் முதல்ல எடுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் ஆர்டர்லேருந்து வந்துடலாம். முதல் இடத்தில் நான் பார்க்குற கல்லூரி ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் ரிசர்ச் இன்ஸ்டியூட், சென்னையில் இருக்கிற கல்லூரியாக பார்க்குறோம். இந்த கல்லூரியுடைய அனுபவம் 39 வருடங்கள். 1985 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. பிஜி கோர்ஸ் இருக்கிற 250 இடங்களை கொண்ட 25 லட்சம் டியூஷன் ஃபீஸ் பெர் இயர் அப்படின்ற ஒரு இதில் இந்த கல்லூரி இருக்கிறாங்க. ஸோ என்னுடைய முதல் ப்ரிப்பரேஷன் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொறுத்து தான் இந்த கல்லூரியோடைய குவாலிட்டியில் இந்த கல்லூரியுடைய வரிசைப்படுத்தல். நான் 2வது இடத்தில் வரிசைப்படுத்துவதை கல்லூரியை சவிதா மெடிக்கல் காலேஜ் காஞ்சிபுரம், தண்டலத்தில் இருக்கிற கல்லூரி. 16 வருடம் பழமையான கல்லூரி. 2008ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. அவங்க பிஜி கோர்ஸ் வச்சுருக்கிறாங்க. 250 இடங்கள் இருக்குது. 24,75,000 டியூஷன் ஃபீஸ் வாங்குறாங்க. எந்த மாற்றமும் இல்லை. ரொம்ப ஹை டிமாண்டு காலேஜை நம்ம பார்க்குறோம். மெயினாக நான் 2வது இடத்துல ஏன் அதை வச்சு பார்க்குறேன் அப்படின்னா, காலேஜோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மக்கள் படிக்கிற மாணவர்களுடைய ஃபீட்பேக்கு, மாணவர்களின் எதிர்பார்ப்பு, பெரிய ரெனோவேஷன், அதிக ரெனோவேஷன், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை பார்த்து அந்த கல்லூரியை என்னோட இடத்தில் நான் 2வது இடமாக பார்க்கிறேன். விருப்பமான கல்லூரியாகவும், என்னோட விருப்பமான கல்லூரியாகவும், என்னோட மாணவர்கள் விருப்பமான கல்லூரியாகவும் நான் பார்க்கிறேன். அதே போல் 3வது இடத்தில் நான் பார்க்கப்படுற கல்லூரி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ், சென்னை. இதோடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பொத்தேரி, சென்னையில் இருக்கிற காலேஜ். பிஜி கோர்ஸு 250 இடங்கள், 25 லட்சம் டியூஷன் ஃபீஸ். ஸோ தெர் இஸ் நோ கம்பேரிஷன். ஒன்றும் பெருசாக கம்பேரிஷன்லாம் சொல்ல விருப்பமே இல்லை. பட் காலேஜை பொறுத்திலும் நல்ல குவாலிட்டியான காலேஜில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த ஏரியாவில் நான் சொல்ல போனால் என்னோட இடமும் பக்கத்தில் தான். இந்த ஏரியாவில் மிகப்பெரிய நல்ல பெயரை எடுத்து வச்சிருக்கிற கல்லூரி. வெளியிலேருந்து எந்த தான் நீங்கள் நெகட்டிவான வைப்ரேஷன் மட்டும் பார்த்து நான் எஸ்ஆர்எம்னா போக மாட்டேன், எஸ்ஆர்எம்க்கு வரமாட்டேன் அப்படின்ற ஒரு மக்கள் மனசில் இருக்கவும் நமக்கு தேவை நல்ல குவாலிட்டியான கல்லூரி. அதில் இருக்கிற ஒரு 5 வருஷம் 6 வருஷம் படிச்சுட்டு இருக்கிற யூஜி மாணவர்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு 750 மாணவர்கள். 250 இடங்கள்லாம் கிட்டத்தட்ட 1250 யூஜி மாணவர்களே இருப்பாங்க. அது இல்லாமல் பிஜி மாணவர்கள் ஒரு 300 மாணவர்கள் இருப்பாங்க. மற்ற மெடிக்கல் சார்ந்த படிப்புகள் கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 மாணவர்கள் மெடிக்கல் சம்மந்தமாக படிக்கிற மாணவர்களே அங்கே உள்ள பார்க்கலாம். டெய்லி காலைல 10 மணிக்கு. இது இல்லாமல் பேஷண்ட்ஸ், டாக்டர்ஸு, டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, கிட்டத்தட்ட ஒரு பெரிய க்ரௌடடாக 24/7 இருக்கிற மெடிக்கல் காலேஜ். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கல்லூரிக்கும் மிகப்பெரிய வரப்பிரசாதம் இருக்கும். என்னை பொறுத்தவரை எஸ்ஆர்எம் கல்லூரியானது மிகச்சிறந்த கல்லூரிகளில் அதையும் பார்க்கிறோம். ஸோ கண்டிப்பாக இதை உங்களோட ஹை ப்ரியாரிட்டி லிஸ்ட்லையும் வச்சுக்கலாம்.
இது 3வது இடமா நான் பார்க்கிறேன். 4வதாக என்னுடைய ப்ரிப்பரேஷனாக நான் பார்ப்பது செட்டிநாடு ஹாஸ்பிட்டல். செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காஞ்சிபுரம். ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான காலேஜில் அதுவும் ஒன்று. கிட்டத்தட்ட 18 வருடங்கள் பழமையான காலேஜ். 2006ஆம் ஆண்டுக்கு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. இருக்கிற இடம் கேளம்பாக்கம், சென்னையில் இருக்கிற ஒரு மெயின் காலேஜ் சொல்லலாம். இதில் பிஜி கோர்ஸ் இருக்குது, 250 இடங்கள் இருக்குது, 24,75,000 டியூஷன் ஃபீஸ் வாங்குறாங்க. எல்லாமே அதிகமாக இருந்தாலும் கூட அந்த கல்லூரிக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஆடியன்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகம் தான். பட் இருந்தாலும் செட்டிநாடு மெடிக்கல் காலேஜில் என் குழந்தை படிக்கிறான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நேமை நம்மளால் நம்மளுடைய சொந்தக்காரங்கள்ட்டையோ இந்த சொசைட்டி மதிப்பிலையோ சொல்ல முடியும். அதற்கு காரணம் காலேஜுடைய நேம், பிராண்ட், ஹாஸ்பிட்டல், பேஷண்ட் ஃப்ளோ, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அங்கே இருக்கிற சிஸ்டம், அட்டண்டன்ஸ் மெத்தடாலஜி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். ஸோ காலேஜ் பொறுத்தவரைக்கும் ஹை ஸ்டாண்டர்ட், குட் குவாலிட்டி காலேஜ். சரிங்களா? அடுத்து நான் 5வது இடத்துல பார்க்கறது ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். இது வந்து பாரத் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அப்படின்ற ட்ரஸ்ட்டு கீழே வர பாரத் யூனிவர்சிட்டி. ஸோ அந்த யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு அந்த கல்லூரியானது 21 வருடங்கள் பழமையான காலேஜ். 2003ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட கல்லூரி. சென்னை குரோம்பேட்டில் மெயின் பிளேஸில் இருக்கிற பிஜி கோர்ஸ் இருக்கிற 250 இடங்களை கொண்ட 25 லட்சம் டியூஷன் ஃபீஸ் கொண்ட ஒரு கல்லூரி. இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே மறுபடியும் சேஞ்சஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு நம்ம பழைய டேட்டா வச்சு நம்ம மாணவர்கள் கட்டுற ஃபீஸை வச்சு நம்ம இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறோம். இருந்தாலும் இந்த பாலாஜி காலேஜ் பற்றி சொல்ல போகணுன்னா காலேஜோட லொக்கேஷன் தான் அல்டிமேட். சொல்லப்போனால் சார்ட் ஆஃப் த சிட்டி. அதுவும் இல்லாமல் பேஷண்ட் ஃப்ளோலாம் அந்த ரோட்டுக்குள்ளே உள்ள நுழையிறதே அவ்வளோ சிரமமாக இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறவங்க. அந்த அளவுக்கு வந்து டாக்டர்ஸு, ஹாஸ்பிட்டல், ரைலா ஹாஸ்பிட்டல், பாலாஜி ஹாஸ்பிட்டலும் மிகப்பெரிய கல்வி நிறுவனம். ஸோ நல்ல நேம்டு காலேஜு. அது இல்லாமல் மிகப்பெரிய ஆளுமை திறன் கொண்ட பலமான மேனேஜ்மெண்ட்டு, கல்லூரியோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹாஸ்பிட்டல் பேஸ்ட் ஃபெசிலிட்டிஸ், ரைட்? ஸோ ரொம்ப ரொம்ப அனுபவம் வாய்ந்த கல்லூரி. தைரியமாக தாராளமாக உங்கள் ஆப்ஷனில் வைக்கலாம். இந்த ப்ரியாரிட்டி இஸ் த பட்ஜெட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் ஃபார் யூ. இதில் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும், அதுதான் மெயின். ஸோ அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் தேவைப்படும் போது கொடுங்க. நான் 6வது இடத்துல பார்க்குற ஒரு கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் நான் பார்க்குறேன். அவங்களோட இடம், பொருள், வசதி இதெல்லாம் பொறுத்து நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் பார்க்கறது தான் நான் உங்கள்கிட்ட கன்வே பண்ணுறேன். இட்ஸ் நாட் ஃபார் த ரேங்கிங், இட் இஸ் மை ஆர்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் நான் 6 இடத்துல பார்க்கிறேன். பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 21 வருஷம் பழமையான காலேஜினால மேபி என்னோடய ப்ரியாரிட்டி என்னோடய பார்வை அங்கே போயிருக்கு. அவ்வளோதான். 2003 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. காஞ்சிபுரம். பிஜி கோர்ஸ் இருக்குது, 250 இடங்கள் இருக்குது. காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 19,50,000 டியூஷன் ஃபீஸ் வருது. அடுத்து நான் 7வது இடத்தில் நான் பார்ப்பது ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் இன்ஸ்டியூட். ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் நான் 7ஆம் இடத்துல பார்க்கிறேன். அவங்களுடைய அனுபவம் 16 வருட பழமையான காலேஜ். சென்னையில் இருக்கிற காலேஜ். 2008ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட கல்லூரி. மெயின் பிளேஸில் இருக்கிற காலேஜ். பிஜி கோர்ஸ் 250 இடங்கள் லாஸ்ட் வந்துச்சு. காலேஜோட டியூஷன் ஃபீஸு 23 lakh per year. அந்த மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. இவங்க நார்மலாக 4.5 year தான் டியூஷன் ஃபீஸ் வாங்குவாங்க. அதை வந்து நம்ம இதில் தெரிஞ்சு வச்சுக்கணும். சில தகவல்கள் கஸ்டமைஸ்டு ஃபீஸ் வேணும் அப்படின்னா தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்காலர்ஷிப் இதை கேட்டு பார்க்கலாம். 8வது இடத்தில் நம்ம பார்ப்பது விநாயக மிஷன் கிருபானந்த வாரியார் மெடிக்கல் காலேஜ் சேலம். சேலத்தில் இருக்கிற விநாயக மிஷன் யூனிவர்சிட்டி. அதை நான் 8வது இடத்தில் நான் பார்க்கிறேன். காலேஜோட அனுபவம் பொறுத்தவரையும் 28 வருடங்கள், 30 வருடங்கள் சொல்லலாம், 28 வருடங்கள் மிக பழமையான கல்லூரி. இது வந்து பிஜி கோர்ஸ் இருக்குது. 150 இடங்கள் மட்டும்தான் இருக்குது. 20 லட்சம் வரைக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் செலவு பண்ணுற மாதிரி வரலாம். நான் அதே போல் 9வது இடத்தில் நான் பார்க்கக்கூடிய கல்லூரியாக சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பாலாஜி வித்யாபீத் அப்படின்ற ட்ரஸ்ட்டு கீழே வர ஒரு கல்லூரி. வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட், குடுவாஞ்சேரி அது பக்கத்தில் இருக்கிற சொல்லப்போனால் கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மிக அருகிலேன்னு சொல்லலாம். ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில். ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 2008. 16 வருடம் பழமையான காலேஜ். சென்னை. அதே போல் பிஜி கோர்ஸ்லாம் இருக்கிற காலேஜ். வந்து பார்த்திங்கன்னா 250 இடங்கள் இருக்குது. காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 22 lakhs per year. ஸோ 9வது இடத்துல நான் சத்யசாய் பார்க்குறேன். சார் 9வது இடத்துல கொண்டு வந்துட்டீங்களே அப்படின்னா அவங்களோட அனுபவம், பிஜி கோர்ஸ் இருக்கிற அவைலபிலிட்டி இதெல்லாம் அடிப்படையில் என்னோடய பார்வை அந்த கல்லூரிக்கு போயிருக்கு. அது தவறு இல்லை. சரிங்களா? அதே போல் சென்னையில் தான் எல்லா காலேஜும் சரி தான். 12 காலேஜில் ஒரே ஒரு காலேஜ் மட்டும் சேலம். ஆல்மோஸ்ட் எல்லா கல்லூரியுமே சென்னையை சேர்ந்த கல்லூரிகள் தான்.
அதனால் இங்கே தான் மெடிக்கல் காலேஜஸ் எல்லாமே இருக்குது. சென்னை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இன்ஜினியரிங் எப்படி கோயம்புத்தூரை ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ மெடிக்கலுக்கு சென்னை தான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அடுத்த காலேஜ் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தில் நான் பார்ப்பது ஸ்ரீ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ். நான் சில காரணங்களுக்காக கூட கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்துருக்கலாம். அவங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 3 வருட பழமையான காலேஜ் தான் லலிதாம்பிகை. மதுரவாயலில் இருக்கிற காலேஜ். பிஜி கோர்சஸ்லாம் எதுவும் இல்லை. 150 சீட்ஸ் வந்து இருக்குது. 19 lakh per yearனு கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அடிப்படையில் கூட என்னுடைய பார்வை கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம். 11வது இடத்துல நான் பார்ப்பது பாரத் மெடிக்கல் காலேஜ், சேலையூர், கேம்ப் ரோட், நியர்பை தாம்பரம். 4 வருட பழைய கல்லூரி சேலையூரில் இருக்குது. பிஜி கோர்சஸ் எதுவும் இல்லை. 150 இடங்கள், ஒரு வருஷத்துக்கு 24 லட்சம், 4.5 வருஷம் டியூஷன் ஃபீஸ்க்கு சொல்கிறாங்க. இதில் நாம் வந்து சில ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுக்கறத அவங்கள்ட்ட ப்ராமிஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்து 12ஆம் இடத்துல நான் பார்ப்பது கும்மிடிப்பூண்டியில் இருக்கிற வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ், வேல்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, திருவள்ளூரில் இருக்கிற ஒரு காலேஜாக பார்க்குறோம். 3 வருடங்கள் பழமையான கல்லூரியாக பார்க்குறோம். அதே போல் சென்னை பிஜி கோர்சஸ் எதுவும் இல்லை. 150 இடங்கள் இருக்கிற காலேஜ், 22 லட்சம் டியூஷன் ஃபீஸை பார்க்குற காலேஜ். ஒருவேளை 13, 14வது இடத்துக்கு கல்லூரிகள் என்எம்சியோட அப்ரூவல் வந்துச்சு அப்படின்னால் அதுக்கப்புறம் வர ஜேஆர்ஆர் மெடிக்கல் காலேஜ் திண்டிவனம். 14ஆம் இடத்தில் ஒருவேளை வந்துச்சுன்னா கலசலிங்கம் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் காலேஜ், கிருஷ்ணர் கோயில், ரைட், அங்கே இருக்கிற காலேஜ். ஸோ இந்த 2 காலேஜும் நான் வந்து 13வது இடத்துலையும் 14வது இடத்துலையும் தமிழ்நாட்டில் இருக்கிற டீம்டு பல்கலைக்கழகத்தை நான் வரிசைப்படுத்துவதற்கு என்னுடைய கடமை. இதில் மூலியமாக உங்களுடைய பிளான் அண்ட் ஷெட்யூலிங்கில் சில மாற்றங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமோ, இது சரியான நேரமானு எனக்கு தெரியலை. பட் இருந்தாலும் என் மனதில் இருப்பதை நான் அப்பப்போ சொல்லிடணுன்றதுக்காக நான் எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. நீங்கள் இதை உட்காந்து எழுதி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆலோசனைகள் வேணும் போது வந்து நேரடியாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள், சரிங்களா? அடுத்து இதோட தொடர்ந்து இன்னும் 4 கல்லூரிகளை பற்றியும் பார்த்துடலாம். நீங்கள் அடையாளப்படுத்தும் போது ஃபஸ்ட்டு 4 கல்லூரிகள், 5வது இடத்துல பாண்டிச்சேரி போயிடலாம், அங்கே இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டி பார்க்கலான்னு உங்கள் ஐடியாக்கள் இருந்துச்சுன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டியை நான் வரிசைப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அங்கே இருக்கிற காலேஜில் நான் முதல் கல்லூரியாக நான் பார்ப்பது மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பாண்டிச்சேரி. 22 வருஷ பழமையான காலேஜ், 2002 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. ஈஸியாக கடலூர் பார்டரில் இருக்கிறது. பிஜி கோர்ஸ் இருக்குது, 250 இடங்கள் இருக்குது, 24 லட்சம் per year டியூஷன் ஃபீஸ் வாங்குறாங்க. அதே போல் 12ஆம் இடத்தில் நான் பார்ப்பது ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் பாண்டிச்சேரி. இதில் நான் 18 வருஷ பழமையான காலேஜாக பார்க்கிறேன். 2006ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட கல்லூரி. வில்லியனூர் புதுச்சேரியில் இருக்குது. அதே போல் இதோட பிஜி கோர்ஸ் இருக்குது, 250 இடங்கள் இருக்குது, 23 லட்சம். இது நான் முன்னுரிமையாக பார்ப்பது பிஜி கோர்ஸு இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபெசிலிட்டி, டாக்டர்ஸு இதெல்லாம் பொறுத்து நான் முன்னுரிமையாக பார்க்கிறேன். அதிகமான இடங்களை பொறுத்தும் நான் முன்னுரிமையாக பார்க்கிறேன். 3ஆம் இடையில் நான் பார்க்கறது ஆறுபடை வீடு இன்ஸ்டியூட் ஆஃப் மாறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் பாண்டிச்சேரி. இதுவும் மெயின் பிளேஸில் இருந்தாலும் கூட நான் 3ஆம் இடத்துல பார்க்குறேன். 25 வருஷம் பழைய காலேஜ், 1999 உருவாக்கப்பட்ட கல்லூரி. பாண்டிச்சேரியில் பிஜி கோர்ஸ் இருக்குது, 150 இடங்கள் இருக்குது, 19,50,000 டியூஷன் ஃபீஸ் வாங்குறாங்க. இதில் ஏன் 150 இடங்கள் இருக்குன்னா மேபி அவங்க அப்ரோச் பண்ணாமல் இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். பட் நிறைய கல்லூரிகள் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து விநாயகா மிஷன் மெடிக்கல் காலேஜ் காரைக்காலில் பாண்டிச்சேரி கேம்பஸில் இருக்குது. இது 4வது இடமாக பார்க்கிறேன். 28 வருடம் பழமையான காலேஜ், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பாண்டிச்சேரியில் இருக்குது, பிஜி கோர்சஸ் இருக்குது, 150 இடங்கள் இருக்குது, 18,50,000 2023 ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்கினாங்க. இந்த வருடம் ஏதாவது மாற்றங்கள் இருக்கான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜை வரிசைப்படுத்தணும், ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி வரிசைப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ப்ரைவேட் பல்கலைக்கழகம், ரைட், டீம்டு யூனிவர்சிட்டிஸை வரிசைப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து அரசு கல்லூரிகளை வரிசைப்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்கிறேன். இது என்னுடைய அனுபவம். இது எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது. தங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆர்டரை மாற்றிக்கலாம். எனக்கு தேவையானது என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் உங்கள் பார்வை கொண்டு வரேன். என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் ஐ எம் நாட் ஃபோக்கஸிங் அண்ட் ஐ எம் நாட் என்ஃபோர்ஸிங். உங்களை உள்ளே கொண்டு வர, நான் தகவல்களை கொண்டு வர சேர்க்க மட்டும்தான் முயற்சி பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக அடுத்த வரிசைப்படுத்துதல் அடுத்த கல்லூரியில் நம்ம சந்திக்கலாம், சரிங்களா? ஸோ நன்றி, வணக்கம்.